Hi guys, welcome to Test Drive. நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து யூஸ்டு கார் அண்ட் நியூ கார்ஸ் பற்றின ரிவ்யூஸ் நிறையா இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு வந்து நியூ கார் பர்ச்சேஸ் பண்ணணும் அல்லது யூஸ்டு கார் பர்ச்சேஸ் பண்ணணும்னாக்கா அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் லைக் பண்ணிடுங்க வீடியோவை. ஸோ இன்றைக்கி அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து டொயோட்டாவில் இருக்கக்கூடிய ஒரு ஹேட்ச்பேக் காரான ஒரு நல்ல காரை பற்றின ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இதே காரோட ஆக்சுவலாக மைலேஜ் டெஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். ஆமாங்க, இது என்ன கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டொயோட்டாவில் இருக்கக்கூடிய ஹைரைடர் அப்படிங்கிற ஒரு காரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த டொயோட்டா ஹைரைடரோட என்ஜின். இது பார்த்தீங்கன்னாக்கா வந்து 4 சிலிண்டர் 4 வால்வ் என்ஜின், உங்களுக்கு கே சீரியஸ் பெட்ரோல் இன்ஜின் 1.5 லிட்டர் கே சீரியஸ் இன்ஜின். இது உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னாக்கா 1462 சிசி. இதுவே ஹைப்ரிட் வெஹிக்கிள் இருந்தாக்கா 1490 சிசி வருங்க அந்த என்ஜின். ஸோ என்ஜினோட பவர் மற்ற விஷயங்கள் எல்லாமே 4 சிலிண்டர் அப்படிங்கிறதுனால ஏற்கனவே நமக்கு கே சீரியஸ் இன்ஜின் பார்த்தீங்கன்னா மாருதிலாம் இதே என்ஜின் நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு கே சீரியஸ் இன்ஜின். ஸோ சேம் இன்ஜின் தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு என்ஜின், நல்ல பவர் அண்ட் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். இதோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 102 பிஹெச்பி பவர் கொடுக்கும். இதோட மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா 136.8 என்எம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்க. என்ஜினை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப நோன் என்ஜின் இது. ஸோ உங்களுக்கு என்ஜினோட லைஃப், ஃபியூல் எஃபிஷியன்சி எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு என்ஜின் இது. ஸோ இது வந்து பெட்ரோல் இன்ஜினாக இருந்தாலும் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சவுண்ட் ப்ரூஃப்கான இன்ஸ்டலேஷன் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா ப்ராப்பராக. உங்களுக்கு இங்கேயுமே ஒரு ரப்பர் ஃபீடிங் வந்துருக்கு பாருங்க. ஸோ இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி இங்கேயுமே பாருங்க ரப்பர் ஃபீடிங் வந்துருக்கு உங்களுக்கு ஃபுல்லாக. ஸோ என்ஜின் நாய்ஸ் வந்து மேக்ஸிமம் கேபினுக்குள்ளே வராத அளவுக்கு வந்து பண்ணியிருப்பாங்க. அண்ட் இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேஷியஸாக இருக்கும். என்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா தனியாக இருக்குது. எல்லாத்துக்குமே ஒர்க் பண்ணுறதுக்கு பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. பேட்ரி, இங்கே ஸ்பேஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஸாக இருக்குது. நீங்கள் வந்து தாராளமாக கையை உள்ளே விட்டு கூட ஒர்க் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஸ்பேஷியஸான ஒரு என்ஜின். என்ன சொல்கிறது, ரொம்ப ப்ராப்பரான சென்டராக ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட்டுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த காரை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இந்த என்ஜின் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். ஓவரால் லென்த் பார்த்தீங்கன்னா 4365 mm லென்த், 2600 mm வீல் பேஸுங்க உங்களுக்கு. இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 1645 mm ஹைட்டுங்க. இதோட வித் பார்த்தீங்கன்னாக்கா 1795 mm வித். இப்போ நம்மகிட்ட இருக்க கார் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக வந்து இ வேரியண்ட்டுங்க. இஎஸ்ஜிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 வேரியன்ட் இருக்கு. அதில் 2 வேரியன்ட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து சிஎன்ஜி டைப்ல வரும். அதில் பார்த்தீங்கன்னா இசிஎன்ஜி ஒன்று இருக்கு, நார்மல் சிஎன்ஜி ஒன்று இருக்கு. அதே மாதிரி இது வந்து நார்மல் 1.5 லிட்டர் உங்களுக்கு கே சீரியஸ் பெட்ரோல் இன்ஜின் வரும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் வெஹிக்கிள்னு ஒன்று வரும். ஸோ ஹைப்ரிட் வெஹிக்கிளுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து 1462 சிசி, அது 1490 சிசி. ஸோ அவுட்டர் லுக் எல்லாமே உங்களுக்கு சிமிலராக தான் இருக்கும். ஒரு சில மாற்றங்கள் இருக்கும். இது இ வேரியன்ட் பேஸ் மாடல் நம்ம கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் இதோட இன்டீரியர் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதே ஹைப்ரிட் அந்த டாப் அண்ட் வேரியண்டான வி வேரியண்டோட இன்டீரியர் உங்களுக்கு காட்டுறேன். ரெண்டுத்துக்குமே எவ்வளவு சேஞ்ச் இருக்குன்றதை நீங்க பார்க்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா இது வந்து 11,35,000 ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு போகுதுங்க. எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் அரௌண்ட் வந்து ஒரு 20 லேக் வரைக்கும் உங்களுக்கு போகணும்னு வச்சுங்களேன், அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து 11 லட்சத்துல ஸ்டார்ட் பண்ணி 20 லட்ச ரூபா வரைக்கும் போகுது. ஸோ இப்போ இதோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்ப்போம். இந்த ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த டிஆர்எல் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஆல்மோஸ்ட் எல்லா வேரியண்ட்லையுமே உங்களுக்கு இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு டியூவல் டிஆர்எல் வரும். பட் இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர்ஸாகவும் ஒர்க் ஆகும். ஸோ அதுதான் இதில் இருக்க ஒரு பெரிய ப்ளஸ். அப்புறம் இந்த பேசிக் மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாலஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் வந்துடும். ஸோ இதில் ஃபாக் லைட்லாம் உங்களுக்கு தனியாகலாம் கிடையாது. சேம் ரெண்டுமே டியூவலாகவே ஒர்க் ஆகிக்கும் உங்களுக்கு. 2 லைட்டுமே இதே தான் உங்களுக்கு. பட் டாப் அண்ட் போக உங்களுக்கு வந்து எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு குரோம் டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கே லோகோ, இங்கே ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷில் வந்து ஒரு கிளாடிங் ஒன்று வந்துருக்கு எனக்குள்ள. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கிரில்லு. அப்புறம் கீழே ஸ்கிப் லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இந்த பிரஸ்ட் அலுமினியம் டைப்பில் ஒரு மாதிரி கிரே கலரில் கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. அதுவுமே நல்லா இருக்கு. ஃப்ரண்ட் லுக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டொயோட்டாவோட ஒரு சிக்னேச்சர் லுக் தான் இது ஆல்மோஸ்ட். இது பார்த்தீங்கன்னாலே தெரியும். அப்படியே சைடுக்கு வருவோம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எஸ்யூவியை காட்டுற மாதிரி இந்த பிளாஸ்டிக் கிளாடிங் கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம டயர் சைஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட முதல்ல டயர் என்ன டயர்னாக்கா உங்களுக்கு வந்து ஸ்டீல் வீல் தான் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து வீல் கப்பு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டாப் அண்ட் போக உங்களுக்கு வந்து டைமண்ட் கட் அலாய் வீல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் மாடலே 215 60 R17 17 இன்ச் டயர் வந்து உங்களுக்கு பேஸ் மாடலே கொடுக்குறாங்க. அதுவே நல்ல விஷயம். பெரும்பாலும் வந்து 16 இன்ச் அந்த மட்டும் கொடுப்பாங்க. பட் இதில் பேஸ் மாடலே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 17 இன்ச் டயர் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது. அப்படியே இங்கே சைடில் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் பெரிய எந்த விதமான என்ன சொல்றது கட்ஸ் அண்ட் க்ரீஸ்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு சிம்பிளாக இந்த ஒரு லைன் மட்டும் உங்களுக்கு ட்ராவல் ஆகுது எண்டு வரைக்கும். அதுக்கப்புறம் கீழேயுமே இங்கே வந்து உங்களுக்கு அந்த பிளாஸ்டிக் கிளாடிங் வந்து கொடுத்துட்றாங்க.
ரெக்வஸ்ட் சென்சார் வந்து உங்களுக்கு கிடச்சிருது பேஸ் மாடல்லையே. ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 85 டிகிரி அளவுக்கு உங்களுக்கு வந்து டோர் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகுது. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுதான் வந்து பேஸ் மாடல் இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து டோருங்க. இங்கே வந்து ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. டிரைவர் விண்டோ மட்டும் அப் அண்ட் டவுன் உங்களுக்கு வந்து ஆட்டோ அப் அண்ட் டவுன் கிடச்சிருது உங்களுக்கு. ஆட்டோ டவுன் அண்டு ஆட்டோ அப் 2 ஆப்ஷனுமே இருக்குது டிரைவர் விண்டோ மட்டும் உங்களுக்கு. அப்புறம் வந்து ஆட்டோ ஃபோல்டு ஃபங்க்ஷனுமே வந்து உங்களுக்கு வந்து இதிலே கிடச்சிருது. மற்ற ரெகுலரான விண்டோ லாக்கு, அப்புறம் வந்து விண்டோ லாக் இருக்குது. அப்புறம் வந்து கார் லாக் அண்ட் அன்லாக் பட்டன் கிடச்சிருக்கு. மோட்டரைஸ்ட் மிரருக்கான ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் வந்து இருக்குது. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னாக்கா 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஹோல்டர். அப்புறம் நிறையா ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. மேகசின் வைக்கிற அளவுக்கு நல்ல பெரிய ஸ்பேஸ் இருக்குது. ஸ்பீக்கருமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஒரு குவார்டர் கிளாஸுமே உங்களுக்கு வந்து கிடச்சிது தனியாக. ஸோ ஒரு அந்த பார்க்கும்போது ஒரு எஸ்யூவி லுக் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு குவார்டர் கிளாஸ் இருக்குது. இங்கேயும் ஒரு பியானோ பிளாக்ல ஒரு சின்ன கிளாடிங் கொடுத்துருக்காங்க. இந்த ரப்பர் ஃபீடிங்குமே இங்கே வரைக்கும் போது பாருங்க. ஸோ நம்ம அப்படியே ரியர் டோருக்கு வருவோம். ரியர் டோரும் அதான் அரௌண்ட் ஒரு 85 டிகிரி அளவுக்கு ஓப்பன். சேம் வந்து ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல் இங்கே இருக்குது. இங்கே ஒரு கன் மெட்டல் கலரில் உங்களுக்கு ஃபினிஷிங்கில் இந்த இடத்துல ஒரு சின்ன கிளாடிங் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரோம் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு வந்து இந்த லீவர் கொடுத்துருக்காங்க, ஓப்பன் லீவர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பவர் விண்டோ, மற்றபடி உங்களுக்கு ரெகுலராக வாட்டர் பாட்டில், ஸ்பீக்கர், இது எல்லாமே ரெகுலராக வந்துடுது. அண்ட் டோரோட நாய்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா தெரியும். உங்களுக்கு ஒரு சாஃப்ட் க்ளோஸில் தான் இருக்குது உங்களுக்கு. மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம அப்படியே ரியருக்கு வருவோம். ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக இங்கே வந்து உங்களுக்கு லைட்ஸ் கொடுத்துட்றாங்க. இது வந்து எல்இடின்னு தான் நினைக்கிறேன். சரிங்க, செக் பண்ணிக்கிறோம். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைல் லைட் பார்த்தீங்கன்னா எல்இடியில் கொடுத்துட்றாங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. இங்கே வந்து ஃபாக் லைட் இருக்குது. இங்கே ரிஃப்ளெக்டர் வந்துருது. ஸோ அது மூணுமே கனெக்டடாக ஒரே இதில் கொடுத்துட்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹை ரைடர், நியோ டிரைவ், இ வேரியண்ட்டுக்கான பேட்ச் இங்கே வந்துருது உங்களுக்கு. அது பார்த்தா தெரியும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிரஸ்ட் அலுமினியம் டைப்பில் உங்களுக்கு வந்து ஒரு கிளாடிங் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து லோகோ வந்துருது. அப்புறம் நம்மளுக்கு இந்த காரை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் யாருனாக்கா ஆனமலை டொயோட்டா காரைக்குடி. ஸோ உங்களுக்கு நிறைய இடத்துல பிரான்ச்சஸ் இருக்குது. இது வந்து காரைக்குடி பிரான்ச்சில் தான் நமக்கு இந்த கார் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் டெஸ்ட் ட்ரைவுக்கு வந்து கார் எடுக்கணும்னு நினச்சிங்கனாக்கா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு நம்பர் கொடுக்குறேன். அண்ட் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ப் ஃபின் ஆண்டனா கிடச்சிருது. இங்கே வந்து ஒரு சின்ன ஸ்பாயிலர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஹை மவுண்டட் டைல் லைட் இங்கே வந்து கிடச்சிருது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நம்பர் நோட் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், கீழேயும் போடுறேன் உங்களுக்கு. ஸோ நான் ஒரே ஒரு சொல்ல மறந்துட்டேன். நம்ம ஆனமலை டொயோட்டா பற்றி சொன்னோம். பட் இந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீஃபாகர் இருக்குது. இதில் வைப்பரோ வாஷரோ அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கிடையாது. ஸோ அது ஒரு விஷயம். பியானோ பிளாக் ஃபினிஷிங்கில் வந்து இங்கேயுமே ஒரு கிளாடிங் ஒன்று போகுது. அதுவும் நல்லாயிருக்கு. அந்த அப்படியே கீழே பார்த்தீங்கன்னாக்கா 1, 2 பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுது. உங்களுக்கு பின்னாடி ஸ்கிப் லைட்டுமே உங்களுக்கு வந்து பிரஸ்ட் அலுமினியம் டைப்பில் கொடுத்துட்றாங்க. ஒரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர் அப்படிங்கிற இந்த பேட்ச்மே உங்களுக்கு வந்து கிடச்சிருது. அப்புறம் நார்மலாக பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் வந்து உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராலாம் கிடையாது. ஏன்னா இதில் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டமே கிடையாது. இந்த இ வேரியண்ட்டில் உங்களுக்கு இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் வராது. ஹை எண்டு போக தான் உங்களுக்கு வந்து இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம்லாம் வரும். இப்போ பூட் ஸ்பேஸ் பார்ப்போம் நம்ம. பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 373 லிட்டர் பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிது. இந்த சைட்லேயுமே பாருங்கள் ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது பாருங்க, பார்சல் வச்சுக்கிற மாதிரி அந்த பக்கம் இருக்குது. அங்கிட்டு ஹூக் இருக்குது, இங்கிட்டு ஹூக் கிடையாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஹூக்கு அந்த பக்கம் இருக்குது. அப்புறம் கீழே பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து சேம் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெப்னி வீல் கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் கிட்டத்தட்ட அதே 17 கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். 50 R17 ஆமாம், இதுவும் அதே 17 இன்ச் வீல் தான். பர்ஃபெக்ட். ஸோ ஸ்டீல் வீல் தான், உங்களுக்கு சேம் சைஸ் தாங்க கொடுத்துருங்க. அதுவே ஒரு நல்ல விஷயங்க. ஸ்டெப்னி வீலும் உங்களுக்கு சேம் சைஸ் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் இந்த பேடுமே வந்து நல்லா வெயிட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அப்புறம் இங்கே வந்து 60/40 ஸ்பிளிட் சீட்டு, 3 சீட்டுக்குமே ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுவே ஒரு நல்ல விஷயம். நீங்கள் வந்து இங்கே வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிங்கனாக்கா அரௌண்ட் 500 லிட்டர்ஸ் மேலே உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ அதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான் உங்களுக்கு. ஸோ இதை தனியாக கூட நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி க்ளோஸ் பண்ணோம்னா பாருங்கள் எவ்வளோ ஒரு மேசிவான ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி 3-வே சீட் பெல்ட்டு உங்களுக்கு சென்டர் பேசஞ்சருக்குமே கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஒரு நல்ல விஷயம். ஸோ இப்போ நம்ம வந்து ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் எப்படின்னு பார்ப்போம். ஏப்பா, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெட்ரோல் வெஹிக்கிள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து கிட்டத்தட்ட 45 லிட்டர்ஸ் வந்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் எப்படின்னு பார்ப்போம். ஸோ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த ஒரு சீட்டை மட்டும் நான் முதல்ல ஓப்பன் பண்ணுறேன், எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குன்றதை பார்ப்போம். உங்களுக்கு இது வந்து ரெக்லைன் வந்து இவ்வளோ தூரம் போகுது, அதுக்கு மேலே ரெக்லைன் கிடையாது. ஸோ அவ்வளோதான் ரெக்லைன். உங்களுக்கு உட்காந்தோம்னாக்கா
ஸோ நீரும் பாருங்க நல்லா இருக்கு. ஸோ நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே கூட நம்ம லக்கேஜஸ்லாம் வச்சு கூட கொண்டு போகலாம் நம்ம. அது ஒரு நல்ல விஷயம் தான் உங்களுக்கு. ஸோ இதை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இவ்வளோ தூரம் ரெக்லைன் ஆப்ஷன், நல்ல சீட் கம்ஃபர்ட் இருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே நல்லா தெரியும். அண்ட் இதோட நீரும் பாருங்க எவ்வளோ இருக்குன்னு, நல்ல ஸ்பேஸ். அண்டர் தை சப்போர்ட்லாம் நல்லா அப்படி கால் நீட்டி நல்லா ஜம்முன்னு உட்காந்து போகலாம், அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கு. அண்ட் இதோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2600 mm வீல் பேஸ் இருக்குங்க. ஸோ அதனால உங்களுக்கு காருக்குள்ள ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நல்ல ஸ்பேஸ் உங்களுக்கு. அண்ட் இதோட கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா உண்மையாக நல்லா இருக்கு. ஃபேப்ரிக் சீட்டு தான், கிட்டத்தட்ட ஃபுல் பிளாக், அப்புறம் அங்கங்கே கொஞ்சம் லைட்டாக வந்து இந்த அலுமினியம் கலர், பிரஸ்ட் அலுமினியம் கலர் வந்து கொடுத்து ஒரு சின்ன சின்ன கிளாடிங் போகுது லுக்குக்காக. பட் அதுவுமே நல்லா இருக்கு. இங்கே வந்து ஒரு சின்ன சீட் பாக்கெட் இருக்கு, இந்த பக்கம் சீட் பாக்கெட் இருக்கு. ஃபுல் பிளாக் நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு வந்து இந்த பிளாக் வந்து பெருசா வந்து உங்களுக்கு டஸ்ட் தெரியும், இருந்தாலும் வந்து க்ளீன் பண்றதுலாம் ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. ஒயிட்டை மெயின்டைன் பண்றத விட பிளாக்கை வந்து நீங்க ஈஸியாவே மெயின்டைன் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம சென்டருக்கு வருவோம். இங்க சென்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டிரான்ஸ்மிஷனுக்கான அந்த பேனல் போறதுனால எனக்குள்ள வந்து ஒரு சின்ன மவுண்ட் இருக்கு பாருங்க. அது வந்து கொஞ்சம் பெரிய ஆட்கள், என் சைஸ்ல உள்ள ஆட்கள் உட்காந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணலாம்னு வச்சுக்கலாம். பட் என் சைஸ் உள்ள ஆள் 2 பக்கம் உட்காரலாம் தான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கு, ஓரளவுக்கு உட்காந்து நம்ம டிராவல் பண்ணிக்கலாம் 3 பேர். பட் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போக முடியாது. ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு ஒரு 100 to 200 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து ஓரளவுக்கு கஷ்டப்பட்டு டிராவல் பண்ணிக்கலாம். ஒரு 400 கிலோமீட்டர்ஸ்லாம் இந்த மாதிரி உட்காந்து போக முடியாது 3 பேர். 4 பேருக்கு கம்ஃபர்ட்டா இருக்கும். ஷார்ட் டிஸ்டன்ஸ்னா ஒரு 5 பேர் போய்க்கலாம் நம்ம. ஸோ எனக்கு இந்த சீட்டோட பேட்டர்ன் ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு ஆக்சுவலா பாக்குறதுக்கு. இந்த டிசைன் தெரியுது உங்களுக்கு, ஃபேப்ரிக் அந்த மாதிரி நல்லா இருக்கு. அப்புறம் வந்து பேபி சீட் மவுண்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, அது ஒரு நல்ல விஷயம். குழந்தைங்களுக்கான சீட் நம்ம வாங்குறோம்னாக்கா இதை வந்து நம்ம மவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு பர்ஃபெக்டான ஒரு விஷயம், அதுவுமே இருக்கு உங்களுக்கு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. 4 பேருக்கு உண்மையிலே ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கு, நல்ல ஸ்பேஸ் இருக்கு, 2 கப் ஹோல்டர் இருக்கு. ஸோ அது ஒரு ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு நல்ல விஷயம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்ஸ் வந்துருது 2 பக்கமும், ஹூக், அப்புறம் பார்சல் ஹூக் இருக்கு. அப்புறம் இங்கே வந்து கிராப் ஹேண்டில் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்பேஸ், ஹெட் ரூமு எல்லாத்துக்குமே வந்து நல்ல ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மிடில் ரோவுக்கு தனியாக சீட் பெல்ட் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இது வந்து எப்படின்னா, ஆமாம், ஃபர்ஸ்ட் வந்து இங்கே லாக் பண்ணிட்டு அப்புறமா இதை வந்து இங்கே லாக் பண்ணுற மாதிரி வரும். ஸோ மிடில் ரோவுக்கும் 3-வே சீட் பெல்ட் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மற்ற சைட் பேசஞ்சர்ஸ் 2 பேருக்குமே இந்த சைடில் இருக்கு உங்களுக்கு சீட் பெல்ட். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட் வந்து உங்களுக்கு வந்து டிரைவருக்கும் கோ டிரைவருக்கும் கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து டிரைவர் சீட்டில் போய் பார்ப்போம். ஸோ டிரைவர் சீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3-வே மேனுவல் அட்ஜஸ்டபிள் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறது, இன்னொன்று ரெக்லைன், இப்போ பின்னாடி ரெக்லைன், அப்புறம் ஸ்லைடிங் ஆப்ஷன். இது 3மே உங்களுக்கு வந்து இதில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம டிரைவர் சீட் என்ட்ரி பார்ப்போம். ரொம்ப பெருசாக எஃபர்ட்லாம் தேவையில்லை, கொஞ்சம் லைட்டாக ஹெட்டை மைண்ட் பண்ணி உள்ளே வரணும், வந்தோம்னாக்கா நல்லது. ஸோ எனக்கு ஆக்சுவலாக நீ ரூமு இதெல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இருந்தாலும் நான் கொஞ்சம் க்ளோஸாக உட்காந்து ஓட்ட மாட்டேன், கொஞ்சம் இந்தளவு தள்ளி உட்காருவேன். ஸோ அப்படி உட்காந்தோம்னா உங்களுக்கு வந்து பின்னாடி சீட்டில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கம்மியாகும். பட் அங்கே வந்து ஏற்கனவே நிறையா ஸ்பேஸே இருந்துச்சு, அதனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அண்ட் இந்த பேஸ் மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் கிடையாது. பட் அது பேர் ஒரு குட்டி ஸ்பேஸ் இருக்குது. இங்கே ஏசி வென்ட்ஸ், அப்புறம் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் உங்களுக்கு கிடச்சிருது. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் பட்டனும், அப்புறம் ஐடியல் ஸ்டாப் ஆன் ஆஃப் பட்டனும் உங்களுக்கு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் சார்ஜிங் போர்ட்டும் இங்கே ஒன்றும் வேறு போர்ட் கிடையாது, வெறும் 12 வோல்ட் மட்டும் தான் இருக்குது. யூஎஸ்பியோ டைப் சியோவில் இல்லை. அப்புறம் இங்கே வந்து மொபைல் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ், ஹேண்ட் பிரேக், கீ வைக்கிறதுக்கான ஒரு சின்ன ஸ்பேஸ், அது காயின்ஸ் போட்டு வச்சுக்கலாம். இங்கே வந்து ஒரு 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைடபிள் ஆம்ரெஸ்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஓரளவு பரவாயில்ல, நல்லா சப்போர்ட்டாக தான் இருக்குது. இதுக்கு கீழேயுமே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் கிடையாது. பட் இதுக்கு நடுவில் ஒரு டிஎஃப்டி ஸ்க்ரீன் இருக்கு பாருங்க. ஸோ அதோட அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் நம்ம வந்து இதில் பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து மோட் மாற்றுறது எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. இக்னிஷன் ஆன் ஆஃப் இதெல்லாம் காமிக்குது பாருங்க உங்களுக்கு. ஸோ நான் அதை பற்றி நம்ம சொல்கிறேன் மறுபடியும். அதுக்கு சீட் பெல்ட் போடாமல் டோர் ஓப்பன் பண்ணதுனால உங்களுக்கு வந்து வார்னிங் லைட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கு, வார்னிங் இண்டிகேஷன் வந்து உங்களுக்கு கொடுக்குது. ஸோ அதனால் அதை ஆஃப் பண்ணியாச்சு. நான் நெக்ஸ்ட்டு பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் இதில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்வைசரில் இங்கே ஒரு வேனிட்டி மிரர் வந்து உங்களுக்கு கிடச்சது. அப்புறம் இங்கேயுமே வந்து உங்களுக்கு
ஒரு வேனிட்டி மிரர் கிடைச்சிருது. இங்கே 2 லைட்ஸ் உங்களுக்கு வந்து கிடைச்சிருது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் வந்து வந்துருது. பேஸ் மாடல் இந்த ஆப்ஷன்லாம் உங்களுக்கு இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். பட் இது வந்து எல்இடி இல்லை, இதுலேயுமே வந்து ஹாலஜன் லைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். தென் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன அலுமினியம் கிளாடிங் கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய டேஷ்போர்டு இல்லை, இது வந்து ஒரு மீடியமான ஒரு டேஷ்போர்டு. எனக்கு வந்து முன்னாடி பேனட் விஷன் வந்து நல்லாவே தெரியுது. ஸோ இந்த காரில் அது ஒரு பெரிய ப்ளஸ். உங்களுக்கு விஷன் வந்து இப்படி எட்டிலாம் பார்த்து நிறைய பேர்லாம் ஓட்டுவாங்க, அல்லது சீட்டில் தலகாணிலாம் வச்சுட்டுலாம் ஓட்டுறாலாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் உங்களுக்கு நார்மலாக உட்காந்தாலே உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்ல பேனட் தெரியுது. பட் வந்து சீட்டோட ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இப்போ என் கால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பொசிஷனில் தான் இருக்குது. கொஞ்சம் கூட நம்ம வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுங்களேன். பட் தேவையில்லை. பட் நம்ம குட்டி கார் அந்த ஆல்டோ மாதிரியான கார்லாம் ஓட்டும் போது உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்குவாட் பொசிஷனில் உட்காந்துருப்போம். அந்த பொசிஷனில் ஓரளவுக்கு நல்ல அப்ரேட்டான பொசிஷன் தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ அதனால உங்களுக்கு நீ பெயின் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒன்றும் பெருசாக வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா க்ளவ் பாக்ஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ரீசனபிளான ஸ்பேஸ் இருக்குது. அதுவுமே நல்ல விஷயம். மேனுவல் ஐஆர்விஎம் தான் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இது வந்து ஆமாம் மேனுவல் தான், மேனுவல் ஐஆர்விஎம் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ டிம்மாக உங்களுக்கு நைட் டைமில் கண்ணு கூசிச்சுனாக்கா நம்ம இதை ஆன் பண்ணி விட்டுக்கலாம் அப்படி. ஸோ அது ஒரு ஆப்ஷன் இருக்குது மேனுவலில். பட் அவ்வளோதான். இப்போ பேஸ் மாடலில் நீங்கள் இருக்கிற இந்த இன்டீரியர் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ இந்த இன்டீரியரில் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்தோம் உங்களுக்கு. இங்கே வந்து எல்லாமே ஹார்ட் பிளாஸ்டிக்கில் இருக்குது. ஃபேப்ரிக் சீட் தான் உங்களுக்கு இருக்குது. இங்கே வந்து என்ன சொல்கிறது, அந்த சார்ஜிங் போர்ட், ஆட்டோமேட்டிக் சார்ஜிங் போர்ட் வந்து வயர்லெஸ் சார்ஜிங் போர்ட் வந்து உங்களுக்கு கிடையாது. அண்ட் மேனுவல் கியர் பாக்ஸ் தான் உங்களுக்கு இருக்குது. இப்போ ஸ்டேரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மற்ற அட்ஜஸ்ட்மெண்ட், இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம்க்கான அட்ஜஸ்ட்மெண்ட்டோ மற்ற விஷயங்களோ எதுவுமே கிடையாது. பட் இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பேஸ் மாடலில் இவ்வளோ தான் வரும் உங்களுக்கு ஆப்ஷன். ஸோ நான் அப்படியே உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட டாப் வேரியண்ட்டான வி வேரியண்ட்டோட இன்டீரியர் நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்து இதுக்கும் அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கலாம். மற்றபடி சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இதில் பேஸ் மாடலில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 ஏர் பேக் வந்துடும். அப்புறம் எமிஷன் வந்து BS6 phase 2 எமிஷன் ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு வந்து இந்த காரில் எல்லா கார்லையுமே வந்துடும். 6 ஏர் பேக்கும் இப்போ எல்லா கார்லையுமே உங்களுக்கு வந்துடும். அது போக வேற என்ன பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் இருக்குது. அப்புறம் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, பிரேக் அசிஸ்ட் இருக்குது. அப்புறம் வந்து இபிடி அந்த ஆப்ஷனுமே உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் லிஸ்ட் அவுட் போட்டு காமிக்கிறேன். ஸோ இதே டாப் அண்ட் வேரியண்ட்டில் என்னென்ன இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். அது வந்து அந்த இன்டீரியர் பார்க்கும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பட் பேஸ் மாடல்ல இருந்து டாப் அண்ட் மாடல் வரைக்கும் உங்களுக்கு வந்து பேசிக்கான நிறைய சேஃப்டி விஷயங்கள் வந்து இதில் வந்து கம்பல்சரி வந்துருதுங்க இப்போ. ஸோ அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது உங்களுக்கு. ஸோ மற்றபடி இந்த கார் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டிரைவ் பண்ணும்போது மற்ற டீட்டெயில்ஸ் என்ன, இந்த இதோட சஸ்பென்ஷன் எப்படி இருக்கு, டிரைவிங் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து டிரைவ் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். அண்ட் உங்களுக்கு ஸ்டேரிங்ல அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் ஆப்ஷனே உங்களுக்கு வந்து பேஸ் மாடல்ல இருந்து வருது. அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் தான் பாருங்க. அதுவுமே உங்களுக்கு வந்து கிடைக்குது. அப்புறம் உங்களுக்கு வந்து புஷ் பட்டன் ஸ்டார்ட் இங்கே கிடைச்சிருது உங்களுக்கு. இதுக்கு நான் உள்ளே தள்ளி வச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே ஃப்ரண்ட்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கிளாக்கு நடுவில் ஒரு சின்ன டிஎஃப்டி ஸ்க்ரீன் இருக்கு. மேனுவல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் உங்களுக்கு வருது. மற்ற சில வார்னிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பாருங்க, இக்னிஷன் வார்னிங், டோர் ஓப்பன் ஆகிற வார்னிங், சீட் பெல்ட் வார்னிங், இது மாதிரி எல்லா சேஃப்டிக்கான வார்னிங்குமே உங்களுக்கு வந்து கார் வந்து ஆக்சுவலாக கொடுத்துரும். இப்போ இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி பாருங்க 10.7 கிலோமீட்டர்னு போட்டுருக்கா. ஏன்னா இது வந்து உங்களுக்கு என்ன வெஹிக்கிள், ஆக்சுவலாக இது வந்து பேஸ் மாடல் வெஹிக்கிள், ஹைப்ரிட் வெஹிக்கிள் கிடையாது. இதுவே ஹைப்ரிட் வெஹிக்கிள்னா கிட்டத்தட்ட 28 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் மைலேஜ் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த வீடியோவும் நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது. அதை நீங்கள் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். மற்றபடி என்ஜின் நாய்ஸ் பாருங்க, பட் டோர் ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஒன்றுமே பெருசாக வந்து கேட்கவே இல்லை. என்ஜின் நாய்ஸ் வந்து டோட்டலாக வந்து கேபினுக்குள்ளே வந்து உங்களுக்கு வராது. இப்போ டோர் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கும் போது ஒன்றும் பெருசாக கேட்கல. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நல்ல ரிஃபைனான ஒரு என்ஜின் உங்களுக்கு. மற்றபடி இந்த கார் பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம டிரைவிங்கில் பார்க்கலாம். ஸோ ஓவராலாக இந்த ஹைரைடர் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 11.5 லேக் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 22 லேக் வரைக்கும் உங்களுக்கு வந்து இதோட பட்ஜெட் வந்து போகும் உங்களுக்கு. டாப் அண்ட் போகப்போ, ஹைப்ரிட் போகப்போ, 2 சிஎன்ஜி ஆப்ஷனும் இதில் இருக்குது. அதே மாதிரி இதில் 3 டைப் ஆஃப் டிரான்ஸ்மிஷனுமே உங்களுக்கு கிடைக்குது. மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கிடைக்குது, ஏடி கிடைக்குது, இசிவிடி டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷனுமே உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் முழுசாக வந்து நான் வந்து இந்த டாப் அண்ட் காரில் வந்து நான் உங்களுக்கு இன்டீரியர் காமிக்கும் போது உங்களுக்கு இந்த டிரான்ஸ்மிஷன் டைப்லாம் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோவுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு வந்து நம்ம சேனலில் வந்து வந்துடும். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் வாட்ச் பண்ணலாம். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோஸ்க்கு வந்து லைக் போட்டுருங்க, அப்போ தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே சஜஸ்ட் பண்ணும். ஸோ இப்போ நம்ம டிரைவிங்கில் பார்ப்போம்.
இப்போ வந்து சின்னதாக நம்ம ஒரு டிரைவ் ரிவ்யூ பார்ப்போம். ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு ஆஃப் ரோடு கேட்டகரியான ஒரு ஸ்பேஸில் தான் இருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல எதுக்கு நம்ம கார் எடுத்து வந்திருக்கோம்னா, இது வந்து பேசிக்காக வந்து இந்த ஹை ரைடர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆஃப் ரோடு வெஹிக்கிள்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு இந்த ஹை ரைடரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ ட்ரை பண்ணுவோம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹேட்ச்பேக் காரில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டைப் ஆஃப் சஸ்பென்ஷன் கொடுப்பாங்க. அது வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்பியர்சன் காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷனும், அப்புறம் ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாரிசன் பீம் சஸ்பென்ஷனுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டைப் ஆஃப் சஸ்பென்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கார் வந்து உங்களுக்கு டிரைவ் பண்ணுறதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி ஆஃப் ரோட்லையுமே உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும். ஸோ எந்த விதமான பெரிய டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது உங்களுக்கு ஓட்டும் போது. இந்த இப்பெல்லாம் சின்ன ஒரு பள்ளம் மாதிரி இருக்கு பாருங்க, இது வந்து முழுக்க முழுக்க இந்த ஆஃப் ரோட்ல ஓட்டுற மாதிரியே டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த மெயினான விஷயம். அண்ட் 17 இன்ச் வீல் கொடுத்துருக்காங்க பாருங்க, அதுவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தெரியும். ஸோ பாருங்க, முழுக்க முழுக்க நல்ல பள்ளங்கள் நிறைஞ்ச ஒரு ரோடா தான் இருக்கு. ஸோ அதுல ஓட்டும் போதே உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு பர்ஃபெக்டா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நல்லா இருக்கு இந்த மாதிரி ஆஃப் ரோட் ஓட்டுறது, சூப்பரா இருக்கு. முக்கியமா என்னன்னா இதோட வீல் சைஸுங்க, 17 இன்ச் வீல் சைஸ் உங்களுக்கு. ஸோ அதுவே வந்து ஓட்டுறதுக்கு ரொம்ப தரமா இருக்கு. சஸ்பென்ஷன்லாம் உண்மையிலே சூப்பருங்க. என்ன சொல்றது, இந்த மாதிரி பாறைகள்ல இப்படி நம்ம ஏத்தியா இருக்கனாலுமே எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு.